ரெண்டுமே உங்களுக்கு ஒன்று வாளி பால் காய்ச்சி பெருசாக வேணுமா? அந்த லாஸ்ட் கொட்டிடுறேன், கீழே கொட்டிடுறேன். பொறிக்குதுங்க என்ன நல்ல எண்ணெயில் போடுறேன். அவ்வளோதான். 260 போட்டிருக்காது, 2 போட்டிருக்கோம். நம்பர் தான் போட்டிருக்கோம். 190 போட்டிருக்கேன். 191 260 எங்க வேலை இது நம்பர் போட்டு வச்சிருக்காங்க. 260 போட்டிருக்காங்க தெரியுதா? அதான் சொன்னா 260 190. அதான் அவங்க ஏன் நம்பர் போட்டுருக்காங்க. நீங்க எடுத்து தெரியல, இரும்பா தான் இருக்கும், புத்தால மாதிரி இருக்கு. காந்தவத்துக்கு தான் தெரியும். விலையா போட்டு இரும்பு சுதேசி தான், அதில் இரும்பு இருக்குல்ல, அதை கழிச்சுக்கிட்டு போ. சரி, அங்கே போய் காட்ட போகுதா? சரி, காட்டு. என்ன சுடுவதா என்னது? அலுமினிய கம்பி கம்பி மூடி எல்லாம் கிடக்கா. அதில் இந்த உள்ளார உள்ள இரும்பு கம்பி தான் இருக்கும். இல்லாமல் எப்படி இருக்கும்? இதில் இருக்கு. முதலே சொன்னல 400 ரூபா வரும். இதுதான் கம்மி தான். ரெண்டு தவளை இது ரெண்டு அக்கா மாட்ட போணுமா? வா வா வா. நான் வாளி வச்சுட்டு மேலே வச்சுங்கன்னா 160 எட்ட வாங்கலாம்டா நீங்களே. மிஷின் பெருசாக வச்சு கொஞ்சம் சேர்த்துங்க. சில்வர் கொஞ்சோண்டு 300 அது எவ்வளோ போட்டுக்கிறீங்க? அதை 300 மொத்தம் 550 ரூபா ரெண்டும். 100 ரூபா 150 ரூபாய்க்குலாம் வாங்க முடியாது. 550 ரூபா ரெண்டும். 550 ரூபாய்க்கு இதுக்கு வந்து ஒரு 60 ரூபா கழிச்சிட்டிங்கன்னா பாக்கி நான் 490 ரூபா. 100 ரூபாய்க்கு இந்த இவ்வளோ வச்சு கூட வாங்க முடியாது. பாக்கி 100 ரூபா கொடுங்க. 100 ரூபா கொடுக்க முடியாது. எப்படி 100 ரூபா கொடுக்க முடியும்? பாருங்க, அதெல்லாம் கிடக்கு. 500 ரூபா சொன்னீங்க. 500 ரூபாயே ஒரு வேட்டி 400 ரூபா கொடுக்குறேன். 550 ரூபா சொன்னேன், 500 ரூபா சொல்லல. 550 ரூபா சொன்னேன். 550 ரூபா சொன்னா 50 ரூபா தள்ளுங்க. 500 500க்கு இப்போ ஒரு 350 ரூபா எடுத்துங்க. அந்த வேட்டி சட்டை கொடுத்துருக்கேன். எப்படி 350 ரூபா? ஆமா,
350 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியது. நூறுரூவா கொடுக்கணும். அந்த குண்டானு பெரிய குண்டானு இருங்க, நான் உன்னை கொடுத்தேன்னா உன்னை கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். கொடுங்க. ஆமாம், 100 ரூபா கொடுங்க. நான் அப்பனா மொத்தமே 500 ரூபா எடுத்துக்கிறீங்களா? மொத்தம் 500 ரூபா எடுத்துக்கணும். அதெல்லாம் பரவாயில்லைங்க, 50 ரூபா குறைச்சிங்க. 100 ரூபாயை குறைக்க முடியும் சொல்லுங்க. சரி, என்ன போட்டு குழப்பிக்கிறிய? நானே சரி உங்கள்கிட்ட வந்து டாருக்கு போனா டாருக்கு போனா ஐயா 400 ரூபா திட்டு கொடுங்க. அந்த வெடிசட்டை கொடுத்துருக்கேன், 50 ரூபா தானே நான் குறைச்சிருக்கேன். 550 ரூபா சொன்னா 50 ரூபாய் குறைச்சிக்கோங்க. இருங்க, 50 ரூபாய் குறைச்சிக்கோங்க. 500 500 இது ஒரு 60 ரூபா போயிட்டு 60 ரூபா 50 ரூபா எடுத்துங்க. பாக்கி நீங்க 100 ரூபா கொடுங்களா? அப்புறம் எல்லாம் நீங்க சொன்னது தானே பிறகு சொல்லிய கணக்கு. 100 ரூபா கொடுங்கிறதுக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க. எப்படி பிறகு அதுல போய் 100 ரூபாய் நான் குறைக்க முடியும்? ஒரு பானைக்கு 50 ரூபாய் குறைக்க முடியும் சொல்லுங்க. அந்த பெரிய பானை இந்த ஒரு முக்காப்படி அரைப்படி தானே நான் பெருசாக அப்படியே அரை பிடிச்சிருந்தேன். அதோட பெருசுனா எவ்வளோ தெரியுமா வரும்? அது 650 ரூபா வரும். இப்போ நீ உங்களுக்கு தான் 500 ரூபா எடுத்து வாங்க. சரி, உங்களுக்கு வந்து அது ஒரு 200 டீ போடுது. காசு கொடுத்துட்டு ரெண்டே தான் சரி சரி சரியா இருக்கு. என்ன 175 220 சொன்னா 200 அந்த குண்டா வந்து 175 375 தவளை பண்ண என்ன சொல்றீங்க? 500 ரூபா 550 ரூபா சொன்னேன். 500 ரூபாய்க்கு தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே எடுத்து தான் உங்களுக்கு. அது பெருசு. எது? என்னோடது சின்னது. ரெண்டும் ஒண்ணுதான். நீ பரவாயில்லை, ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒரே அளவு தான். எடுத்துட்டு வந்து பாருங்க. ஒரே அளவு தான், ரெண்டும் பாரு. எடுத்து வா. சின்னதா இருந்தா காசு வாங்கிக்கலாம். அவங்களுக்கு வர சொல்லுங்க. எவ்வளோ பார்க்குறீங்க? எது? தவளை பண்ண அதான் 550 ரூபா சொன்னேன். 500 ரூபா போட்டாச்சு. 500 அதுக்கு வந்து ஒரு 375 அடி இந்த 175 அது ஒரு 200 அதான் போட்டுட்டு இருந்தா பயமா இருக்கு. இந்த மொத்தம் வந்து அது இல்ல 500 875 ரூபா. இது பிளேட் 2 பிளேட் வைக்கிறீங்களா? ஈயத்தில் இருக்கா? ஈயம் போடலாமா? ஈயம் இல்லை, ஈயம் இருக்கு பெருசாக இருக்கு பாருங்க. காலு நிற்கவும் இல்லை. எம்மா நான் நிற்கிறேன். பாப்பா எடுத்துட்டு வாங்க. ஆ சாமான்லாம் நிறையா இருக்கு. சரி இத்தனை இருக்கா? பெருசா இருக்கிறத பார்த்து என்ன பண்ண முடியும்? ஒரு 2 கம்பர் கொடுத்தா இங்கே வாங்கினா சரி. எங்களுக்கு என்ன செய்யுங்க? எடுத்து நீங்க அதான் பணம் கட்டி உங்களால வாங்காம இருக்க பித்தளை கூட வாங்க போகிறோம். பணம் கறி சில்வர் எடுத்துக்கோ. அடுத்த வருஷம் எடுத்துக்கணும். ஆனால் இன்னொரு வருவீங்களா? வேட்டு சட்டை கொடுத்துருமா? வேட்டு போடுமா? ஏன் இன்னொரு இடம் வரும்போது கொடுத்துக்கலாம் வச்சுருங்க. சரி, இப்போ காசா வேணுமா? ஆமாம், காசா வேணும். இல்லை 50 ரூபா கொடுக்கலாம். கொடுங்க. என்னை பார்த்து ஏமாத்துறீங்க. சரி சரி. அன்னைக்கு திருப்பி எவ்வளோ காய் தாரேன்னு சொன்னீங்க, திருப்பி எவ்வளோ காய் கொடுத்தியா சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட கணக்கு பார்க்க மாட்டேன் என்னைக்கும். சரி சரி, அதுக்காக தான் நானும் கேட்குறேன். உங்கள்கிட்ட நான் ஏதாவது கணக்கு பார்க்க மாட்டேன் என்னைக்கும். ஏமாற்ற முடியல. அப்படியே நானும் எனக்கு 50 ரூபா உங்கள்கிட்ட எதுக்கு நான் குறைச்சோன்னா இப்போ பொங்கலுக்கு வர்ற மாதிரி இல்லையா குரு? 5 மாசம் ஆகுது. 5 மாதம் ஆகுதா? 4.5 மாசம் ஆகுது. 4 மாதம் ஆகுதா? இங்கே பொண்ணை காணும். வந்துச்சுன்னா சும்மா நிற்காத, துட்டு அப்போ பொருள் மாதிரி தான் இந்த ஆட்டம் தான் குடிக்கும். சரி குண்டானா? சின்னதுலாம் இருக்கு. போதுமா? இது போதுமா? நூற்றி 160 இது இப்போ நான் கொடுத்துருக்கிறது நல்லா அழுத்தமாக இருக்கும். அது கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும். ஆனால் குண்டா இதுக்குன்னா மூடி இருக்கு. குண்டு கூடு. அப்புறம் மூடி இல்லாத பொங்க வருமா? மூடி எத்தனை இருக்கு? மூடி இல்லையா? இருந்துச்சுன்னா இப்போ நான் ஒன்றும் இல்லைன்னா சொல்ல போகிறேன். என்ன ஏமாத்திட்டீங்களா? பெருசு
பார்த்துக்கயா இது ரெண்டு பெரேடு பெரேடு ரெண்டுக்கு சைஸ பாரு வச்சு பாரு அதுக்கே 4 கணக்கில் எடுத்துக்கலாம் ஏற்றி புட்டு இது பண்ணாங்க ஆ அதுக்கு அதோட சின்னது பரவாயில்ல வந்து நான் போடுங்க மூணு இந்த அண்ணா அப்பா கொஞ்சம் பஞ்சாக இருக்க தப்பு இல்லை மூணு கையில் பொங்கலை விடு இது கொஞ்சம் சின்னது அதை முடி வைக்க அதில் எடுத்துட்டு இதுக்கெல்லாம் மூடி வச்சுருக்கு வீட்டில் அது சின்ன இடத்துல போட்டு போப்பா இல்லை இல்லை நீ வச்சுக்க வாங்கக்கூடாது என்னைக்கு வாங்கினாலும் அப்பா பூ தட்டு வச்சு பண்ணுறீங்கல்ல அது வச்சு அவன் கம்முன்னு உட்காந்து சிரிக்குது அதுக்கப்புறம் ஒரு குண்டா 875 ஆ உங்களுக்கு என்ன ஜாமான் வேணும் இந்த வாளி தானே வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பாருங்க உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம். வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பழைய இரும்பு, பழைய தகரம், பழைய பிளாஸ்டிக், பழைய அலுமினியம், பழைய சில்வர், பழைய செம்பு, பழைய நோட்டு, பழைய அட்டை, பழைய கட்டி, பழைய வீடு, பழைய லேப்டாப், பழைய யூபிஎஸ் பேட்டரி, பழைய சைக்கிள், பழைய மானிட்டர், பழைய ஏசி, ஓடாத மோட்டார், ஓடாத வாஷிங் மிஷின், பழைய டிவி, பழைய கிரைண்டர், பழைய டிவி உள்ளிட்ட பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம். ஆ சரி சரி அந்த இட்லி பழம் என்ன விலை 9 கிலோ என்ன விலை 9 வந்து 260 ரூபா வரும் இந்த வெடி 10 குழி 300 ரூபா வரும் ஒரு வேட்டி வச்சுட்டு இந்த இடத்துல 10 குழி அது 9 குழி அது 15 குழி 22 இன்னும் 9 குழி நல்லா அழுத்தமாக இருக்கும் பாருங்க ஏன் பாருங்க தெரிஞ்சமாப்பா சொல்றீங்க இது ஒரு 150 மூடி ஒரு 30 60 மொத்தம் 1040 ரூபா வருது மொத்தம் 1040 ரூபா வருது அதானே கீழே பிளேட் அலுமினியம் பெருசாக இருக்கு பிளேட்டும் இருக்கு இருக்குல்ல அதான் இருக்கு சரி இது ஒன்று 200 அந்த அது கம்பி விதமாக கிடக்கு இந்த பித்தாளை கொஞ்சம் கிடக்காது எவ்வளோ இருக்குன்னு தெரியல அது என்ன ஒரு 50 ரூபா அது எல்லாம் அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 20 ரூபா சேர்த்துங்க 20 அது ஒரு 150 ரூபா சேர்த்துக்க வேண்டியது அது எல்லாம் கம்பி கிடக்கு எடுத்த சாமான எடுத்த இடத்துல வைக்க மாட்டேங்குதுவா கை வேண்டிக்குள்ள சாமான அவன் வச்சுக்கிட்டான் பொங்கல் அதுதானே இப்போ அதுக்கு தானே நான் கூப்பிட்டு வந்தேன் வண்டி யாருக்குண்ணா நான் பையன் வாலி 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 பார்த்து அவன் பிளாஸ்டிக் ஆற்று போகிறவனா இப்போ நான் கூப்பிட்டு வரேன் பொங்கல் வரைக்கும் நம்ம ஆற்றுக்கு போயிட்டு பார்ப்போம் பாப்போம்னு சொல்லக்கூடாது ம் கொண்டாட முடியா ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்துட்டு பாரு நம்ம வர முடியாது இல்லை இருந்துச்சு அது மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு அதாவது உருளியில் ஒன்றும் இதில் ஒன்றும் எடுத்துக்கிட்டு நான் சொல்லி பார்த்தேன்
ரெண்டும் ஒரே தூக்கி வசதி வச்சுட்டு வரலாம். ரெண்டும் ஒரே மட்டமாக எடுத்துக்கிட்டு. வச்சுருங்க சும்மா நம்பர் ம் 50 ரூபா. சரி. ம் சரி இதுக்கு இந்த தட்டு இருக்கு. அதுக்கு முடி இருக்கு. அதுக்கு அது பெரிய குண்டா நம்பி 2 3 பாப்பா மொத்தம் 1100. ஒரு 50 ரூபா கொடுங்க. இதுக்கு ஒரு மூடி கொடுங்க. வேட்டி போட இருக்குன்னு எனக்கு தவளை காமிக்கணும். உங்களுக்கு வேட்டி போட கொடுக்கலாம். இதுக்கு நமக்கு வேணும் மூடி. அங்க அதுக்கு மூடி இல்லை, சின்ன முடி தான் இருக்கு. சின்ன முடி தான் இருக்கு. பெருசு இல்லை, அது சின்ன இப்போ எல்லாம் சின்ன முடி தான் இருக்கு. இதை போட முடியுமா? முடியாது. அது எல்லாம் அதுக்கு அடுத்து இதே அளவு தான் இருக்கு. சரி பாரு. இதே அளவு தான் இருக்குன்னு சொல்லுதானே பிறகு. இது பெருசு. இதே மூட முடியும். ஏய் பார்த்து வரும். நிறுத்த மாட்டானு எந்த இடம் இதெல்லாம் பெருசு. இது இவ்வளவு பெருசா தேவலாம் இல்ல. ஒரு 50 ரூபா கொடுங்க. ம் எனக்கு ஒரு தட்டு ஒன்று வாங்கிக்கலாம். அதில் அடியில் இருக்க பாருங்க. யார்கிட்ட? அது 150 ரூபா வேணும். அது மூடிக்கு. அந்த மூடிக்கு வேணா 150 ரூபா தனியாக போட்டு. அவ்வளோ பெரிய மூடியை போய் போட முடியுமா அதுக்கு? சரி கறிப்படி அதில் அடியில் கறிப்படி. சரி கேட்டு தானே. அதுக்கு 150 ரூபா கொடுங்க. இப்போ அதுக்கு ஒரு 50, இதுக்கு ஒரு 125 போடுங்க. 125 போடுங்க. அது என்ன தோசை வளப்பா அது? எடுங்க. இந்த கல் வேணுமா இரும்பு கல் வேணுமா? இரும்பு கல் வேணும். வாங்கிக்க. சரி வாங்கி எவ்வளோ அது? 450. கூட கூடலாம் சொல்ல மாட்டேன். இது நல்லா அழுத்தமாக இருக்கும். வாங்கினதான் எங்கேயோ காணும். இப்போ அதுக்கு வந்து கேளுங்க. அதுக்கு அதில் ஒரு 50, இதுக்கு ஒரு 125. 50 கொடுங்க. இதுக்கு ஒரு 100. தட்டு 100 ரூபா அது. அது அழுத்தமான தட்டு. சரி அதுக்கு ஒரு 100 இதெல்லாம் சொல்லுங்க. 450. எப்படி அது வேணுமா? இப்படி எல்லாம் சொல்லி கொடுங்க பண்ணிக்கிறது. எடுங்க. இது நல்லா சூப்பராக இருக்குந்தாங்க. 450. வேற இருக்கா பாரு. வேற ஒன்றும் 450 இதில் ஒன்றும் கிடைக்க முடியாது. 450, 100, 550. அது கருப்பா இருக்க என் முகத்துல. இல்லை இதா இது இந்த கைப்பிடி. இது கைப்பிடி சரி. இந்த ஏழத்துல இதுல கருப்பா இருக்கு. எங்கே இருக்கு கருப்பா? கருப்பா இருக்கு. நீ காசெல்லாம் கொடுத்து நடக்க பண்ணியாச்சு. நீ ஏன் நடக்காதீங்க. நீ கருப்பா இருக்குன்னு நான் கேட்க. அது சின்னது கொண்டு எதில் கருப்பு? அது பெயிண்ட் அது. போங்க மாற்றி கொடுங்க. மாத்தல உங்கள்கிட்ட வாங்கி வச்சுதான் கண்டாவிட்ட விட்டு போக்காங்க. அப்படியா? தூக்கிட்டு விட்டுவாங்க தாத்தா அம்மா. ஆமாம் நான் தான் கொடுத்தேன்ல. பெருசு வேணாம்னு சொல்லிட்டு வா. இது போதும். பாப்பாவுக்கு மேலே வச்சுருக்காங்க. சொல்லி கொடுங்க. 450, அதுக்கு ஒரு 100 சொல்லிட்டீங்க. 550. வாங்கிக்கலாம். ஆஹா வந்தாலே இப்போ சொல்லாதாங்க. 550 ரூபா மொத்தம். என்ன 450 ரூபாங்க? ஆமாம் 550 ரூபா மொத்தம். இது இப்போலாம் ஒன்றும் சொல்லாங்க. இப்போ 150 ரூபா போட்டுருக்கீங்களா? அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு எடுத்துவாங்க. அதுக்கு வந்து இப்போ 120 ரூபா கேட்டால் 100 ரூபா சொன்னீங்க. 100 ரூபா எடுத்துவாங்க. இப்போதைக்கெல்லாம் ஒன்றும் மற்ற நேரம்லாம் உங்கள்கிட்ட நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இதே பாரு, இதுக்கு மேலே எப்படி அழுத்தம் வரும்? 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு இதுக்கு மேலே அழுத்தம் வராது. போங்க எடுத்துட்டு வாங்க. சரி இதான் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தார்ல அவங்க வீட்டில் இது. எட்டு ஒன்று வச்சேன். அவன்கிட்ட சொல்லி தான் வச்சேன். அது இன்னும் வந்து இவ்வளோ தூரம் யாரும் கேட்கல. அது இன்னும் வந்து 2 இன்ச்சு. உங்களுக்கும் அங்கே 2 பேருக்கு தான் இங்கே எடுத்துருந்து வச்சாங்களே, அதை எப்படி அடியில் இருந்து தான் எடுத்துட்டாங்க. அது அது அந்த சேச்சி ரொம்ப எடுக்காது, யாருமே கேட்காது. இன்னும் சின்ன இன்னுக்குள்ள வந்து ஒன்றா பார்ப்போம். அதாவது அது கொடுத்த மாதிரி இதுக்கு பெரிய சேச்சி இந்த மாதிரி ஒன்று இந்த இது இருக்க இதுக்கு இது பெரிய சேச்சி. சரி இன்னும் 4 நாள் இருக்குல்ல. ஒரு நாள் வந்து
மெனக்கிட்டு இதுக்காக நான் வரேன். சரி இதுக்கு நாங்கள் வாரோம்னாங்க. ஐயா தான் எடுக்க தான் உங்களை நம்பி இருக்கலாம்ல நாங்கள். நான் இங்கே இருக்க மாட்டேன். ஏய் தம்பி அவங்களை கூப்பிட்டு வாங்க அவங்கள. பிச்சாலெல்லாம் ரேட்டு பயங்கர ரேட்டாக இருக்குது. இந்த கொஞ்சம் தள்ளி பண்ணி பாட்டு அவங்க ஜாமான் இருக்குனாங்களே கோயில் ஜாமான் இருக்குண்ணா. கோயிலுக்கு பாட்டு இது அப்படியே அதை அள்ளி போட்டுருவோம். கீழே பார்த்து கலவிங்க. மண்ணு மாட்டு வெட்டிக்கும். சரி சரி. இந்த போட வேண்டிய